தாவேக்காலேருந்து வெளியேறியிருந்தேன். வெளியேறின காலம் தொட்டே ரொம்ப ஆபாசமான கருத்துக்களும் அவதூறான கருத்துக்களும் தாவேக்காவினர் தொடர்ந்து சோஷியல் மீடியா பக்கங்களில் பதிவு செஞ்சுட்டே வராங்க. நானும் சரி, தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை வெளியிடுவார், இல்லை வாய்மொழியாவது ஒரு கண்டனம் தெரிவிப்பார் அப்படின்னு பார்த்தா பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வார்ன் கொடுப்பாருன்னா அவர் இது வரைக்கும் பண்ணலை. இதுக்கப்புறம் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இல்லை. அதனால் இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் தாவேக்காவினர் மேலேயும் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். பெண்கள் அரசியல் களம் அப்படின்னு வரதே வந்துட்டு இப்போ தான் அதிகமாகிருக்கு. பொது வாழ்க்கைக்கு அரசியல் களத்தில் வர்றது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்கள பற்றின ஒரு ஆபாசமான கருத்துக்களையும் அவதூறான கருத்துக்களையும் பதிவு செய்யும்போது எப்படி அவங்க அரசியல் களத்துக்கு வருவாங்க? அது கேள்விக்குறி தானே. அப்போது பெண்கள் அரசியல் களத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற முன்னெடுப்பை தாவேக்காவினர் எடுக்கிறாங்களா? அதுக்கு தாவேக்கா தலைவரும் வலியுறுத்துறாரா அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்புறேன். யாருன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது? ஏன்னா சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு சில மார்க்கிங்லாம் பார்க்க முடியுது. அது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒருத்தங்க 2 பேர் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட நபர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அந்த ஐடி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு இன்பாக்ஸ் மொத்தமாக நிறைஞ்சிருக்கு தாவேக்காவினர் அனுப்புகிற மெசேஜஸ், த்ரெட்டனிங் மெசேஜஸ்னால. எல்லாருமே காமனாக வச்சிருக்கிற ஒரு ஐடென்டிட்டி விஜய் அவர்களோட படம், இல்லை தாவேக்காவோட கொடி, கீழே வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதையும் பயோவில் பின் பண்ணி வச்சுருக்காங்க. விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு தனி நபரும் யாரெல்லாம் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் டிவிகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது அவர் தானே ரெஸ்பான்சிபிள், அவர் தானே கண்டன அறிக்கையை தெரிவிக்கணும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெண் கொள்கை தலைவர்களை விட வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது பெண்கள் அவதூறா பேசுறத அவர் வலியுறுத்தக்கூடாது இல்லையா? மிரட்டல் வருதுன்னு சொல்றீங்க, எந்த மாதிரியான மிரட்டல் வருது? இன்பாக்ஸில் நிறைய விஷயங்கள், நீ எப்படி வந்துட்டு டிஎம்கேக்கு போவ, நாங்கள் நாளை பின்ன உன்னை ரோட்டில் பார்த்தோம்னா ஆசிட் முட்டை அடிப்போங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. ஒரு பெண்கள் கிட்ட எந்த அளவுக்கெல்லாம் பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. இன்னும் ரொம்ப ஆபாசமான கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க. நீ வந்துட்டு கிட்டத்தட்ட அப்படிங்கிற வார்த்தையை வரைக்கும் அவங்க வந்துட்டு தெரிவிக்கிறாங்க இன்பாக்ஸில். அது ஓப்பன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். தேவையில்லாத மார்ஃபு வார்த்தைகள் நிறையா. தாவேக்காவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த வைஷ்ணவி தாவேக்கா தலைவர் விஜய் மீது புகார் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமலா. வணக்கம் பரிமலா. தாவேக்கா தலைவர் விஜய் மீது அக்கட்சியிலிருந்து விலகிய திமுக இணைந்த வைஷ்ணவி புகார் தெரிவிக்கிறார். அந்த புகார் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மீதும் திமுகவை சேர்ந்த வைஷ்ணவி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தற்பொழுது ஒரு புகார் மனுவையும் அளித்திருக்கிறார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வைஷ்ணவி. சமூக வலைதள பக்கமான இன்ஸ்டாகிராம் செயலியில் பிரபலமாக இருந்தவர். கடந்த மே மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியில் இருந்து விலகினார். பின்னர் திமுகவிலும் இணைந்திருக்கிறார். சமூக வலைதள பக்கங்களில் விஜய் கட்சியினர் வைஷ்ணவி புகைப்படத்தை பயன்படுத்தி ஆபாசமாகவும் அவதூறாகவும் மீம்ஸ்கள் மற்றும் வீடியோக்கள் பதிவிட்டு வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல அவரை மிரட்டல்படியாக பல மெசேஜ்கள் வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். சமூக வலைதள பக்கங்களில் விஜய் கட்சியினர் செயல்பாட்டை விஜய் கண்டிக்காமல் இருப்பதும் வேதனை அளிப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதே போல இளம் பெண்கள் அரசியலுக்கு வருவதை விஜயின் கட்சியினர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று அழைப்பவர்கள் அவதூறு பரப்பும் வகையில் நடந்து கொண்டு வருகின்றனர் என்றும் விஜயின் மீதும் கட்சியினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் வைஷ்ணவி புகைப்படத்தை பயன்படுத்தி போடப்பட்ட மீம்ஸ் மற்றும் புகைப்படங்களுடன் தற்பொழுது கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகாரும் அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பரிமலா.